அண்மை செய்தியை பார்க்கிறோம். தவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். டெல்லி சென்றுள்ள ஆதவ் அர்ஜுனா பாஜக தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்ன காரணம்? முழு விவரங்கள். வணக்கம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாடு அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் திடீரென அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றது ஏன் என்பதற்கான பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. முதன்மையான காரணம், அவர் பேஸ்கெட் பால் சப் ஜூனியர் போட்டிக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. கரூர் மாவட்ட வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் எதிர்பாராத துயரம் ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட பெரும் நெரிசலில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து தாவேகாவின் தலைமைக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு பிறகும் கட்சித் தலைவர் விஜய் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கடும் குற்றச்சாட்டை சேர்த்திருக்கிறது. இதற்கிடையில் சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய தலைவர்களாகிய தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதே சமயம் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய வகையில் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இதையடுத்து சென்னை வடக்கு மண்டல சைபர் கிரைம் பிரிவு போலீசார் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தனர். அவர் வெளியிட்ட கருத்துக்கள் வன்முறையை தூண்டும் விதமாகவும் அரசியல் மற்றும் பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் போலீசார் குற்றம் சாட்டினர். இதற்காக அவர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றிருக்கிறார். அப்பொழுது பாஜக வட்டாருடன் நெருக்கம் கொண்டுள்ள தமிழகத்தின் ஒரு பிரபல பத்திரிகையாளர் மூலமாகவே அவர் டெல்லி சென்றுள்ளதாகவும் விரைவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இப்பொழுதே அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகின. அதனை நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் திட்டவட்டமாக மறுத்தது. திமுகவை எதிர்க்கவே பாஜகவுடன் நெருக்கம் காட்டதாகவும் கூறப்பட்டுள்ள சூழலில் தான் தற்பொழுது காங்கிரசினுடைய முக்கிய வழக்கறிஞர், இந்தியாவிலேயே பிரபல வழக்கறிஞர் ஒருவரை ஆதவ் அர்ஜுனா நேரில் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் 2 விதமான காரணங்கள் கூறப்படுகிறது. ஒன்று, சுப்ரீம் கோர்ட்டை தமிழக வெற்றி கழகம் நாட இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் இங்கே அதற்கான சூழல் அமையவில்லை. அதனைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தை நாடுவார்கள். அங்கொழுதும் கை கொடுக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை நாட சூழல் ஏற்படும். அதற்காக தற்பொழுதே அதற்கான திட்டமிடலை வகுக்கவே ஆதவ் அர்ஜுனா சென்றுள்ளதாகவும் காங்கிரசினுடைய முக்கிய வழக்கறிஞரை சந்திக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் காங்கிரஸ் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய திமுகவை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு காரணமும் கூறப்படுகிறது. காரணம், ஏற்கனவே இந்த துயர சம்பவம் தொடர்பாக விஜயை தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசியதாகவும் அவருக்கு ஆதரவான சில கருத்துக்களை தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. அதை காங்கிரசும் மறுக்கவில்லை. இந்த சூழலில் விஜயும் காங்கிரஸ் தலைமையகமும் நெருக்கமாக இருப்ப சூழல திமுகவை காங்கிரஸை தலைமையை வைத்து கட்டுப்படுத்த தாவேகா நினைப்பதாகவும் ஒரு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் சென்று, அதாவது உத்தரகாண்ட் சென்று பேஸ்கெட் பால் போட்டியை முடித்துவிட்டு அதன் பிறகு மீண்டும் டெல்லி சென்றிருக்கிறார். நேற்று மதியம் டெல்லி சென்ற அவர் காங்கிரஸ் தலைமையில் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்தாக கூறப்பட்ட நிலையில்தான் காங்கிரஸ் முக்கிய வழக்கறிஞரை சந்தித்து இந்த சிபிஐ வழக்கு தொடர்பாகவும் திமுகவினுடைய நெருக்கடியில் தொடர்பாகவும் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெரி.